இருந்து உதயசூர்யா, நீங்க எந்த பகுதியில இருக்கீங்க? அங்க பக்ரீத் கொண்டாட்டங்கள் எப்படி களை கட்டியிருக்கு? இஸ்லாமியர்களுடைய முக்கிய பண்டிகையான பக்ரீத் பண்டிகையை மக்கள் சென்னையில் குர்பானி அளித்து கொண்டாடி வருகின்றனர். இதற்காக சென்னையில் பல்வேறு இடங்களில் மசூதிகளை தாண்டி பல்வேறு இடங்களிலும் சிறப்பு தொழுகைக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. நான் இங்கிருப்பது எக்மோரில் உள்ள சிராஜ் மஹாலில் தொழுகைக்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு காலை தொழுகை 8 மணிக்கு சிறப்பு தொழுகையானது தற்பொழுதுதான் நடைபெற்று முடிந்தது. தற்பொழுது பக்ரீத் பண்டிகையினுடைய முக்கியத்துவம் குறித்தும் அந்த தியாகத்தை குறித்தும் பொது இஸ்லாமிய மக்களுக்கு உணர்த்தி வருகின்றனர். மேலும் இந்த ஏற்பாடுகள் பார்த்தால் பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு என தனித்தனியாக தொழுகைக்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. தற்பொழுது குர்பானி கொடுக்கும் அவசியத்தை உணர்த்தி வருகின்றனர். ஏழை மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஒரு கொள்கையையும் உணர்த்தி வருகின்றனர். தற்பொழுது ஜிந்தா நம்மிடையே இருக்கிறார், அவரிடம் பேசலாம். நீங்க உங்க வீட்டுல இன்னைக்கு எப்படி இந்த பக்ரீத் பண்டிகையை கொண்டாட இருக்கீங்க? பெருநாள் அப்படின்னு சொன்னாலே எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான நாள். அந்த நாள் காலையில நாங்கள் குடும்பத்தோட எங்க வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ் குழந்தைங்க எல்லாரையும் கூட்டிட்டு இந்த பெருநாள் தொழுகையில பங்கெடுத்துப்போம். இதுவே ஒரு இறைவன் எங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். எல்லாரும் சொந்தக்காரங்க எல்லாரையும் ஒரே இடத்துல பாக்குறது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் குர்பானி கொடுத்து ஏழைகளுக்கு அதோடைய கறியை விநியோகம் பண்ணி நாம எப்படி சந்தோஷமா இருக்கிறோமோ அதே போல அடுத்த மக்களையும் சந்தோஷமா வைக்கணும் அப்படின்றதான் இதோடைய ஒரு முக்கியமான ஒரு நோக்கம், இந்த தியாக திருநாளுடைய நோக்கம். அதே போன்று இந்த தொழுகையை அடுத்து தௌஹீத் சமாஜ் சார்பாக ஒரு ஆம்புலன்ஸ் ஆனது மக்களுடைய சேவைக்காக இன்று முதல் வழங்கப்படவும் உள்ளது. திவ்யா.